குறிப்பாக சீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமஸ் பெண்ணியர் தான் முதல்ல இந்த வந்து அடிக்கல் நாட்ட வருது. ஓகேங்களா? நீங்கள் அது மாதிரி 4 வகுப்பு படிக்கலாங்க. சரிங்களா? ஓகே சார். நம்ம ஒரு காலர் இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம், மெரிமிக் தயர் ஜெயா டிவி. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. நான் தனலட்சுமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறாங்க. தனலட்சுமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுங்க. சார் கிட்ட பேசுங்க. எங்கள் பையன் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ட்ரிபிள் இ ஃபைனல் இயர் படிக்கிறாரு. அவர் மேற்கொண்டு இப்போ ஸ்வீடன் கண்ட்ரிஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. எந்த யூனிவர்சிட்டியில இருந்து என்ன மாதிரி எம்எஸ்சி கோர்ஸ்க்கு எப்படி படிக்கலாம், படிச்சவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. படிச்சவன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்குதுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு 4 லட்சம் கம்பெனிஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? 4 லட்சம் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 60 டாப் பிராண்ட் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு ஈசி ஃபீல்ட்ல இருக்குதுங்க. சரிங்களா? வால்வோ, சோனி எரிக்சன், நோக்கியா முதல்ல கம்பெனி போன்ற கம்பெனிலாம் இங்கே தாங்க இருக்குது. அவங்க நிச்சயமா ஸ்வீடன்ல படிக்கலாங்க. 2வது வந்து என்னன்னா ஸ்வீடன் வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால வந்து நிச்சயம் வந்து உங்க பையனை வந்து நீங்க ஸ்வீடன் அனுப்பி படிக்கலாம். 2வது இன்னைய சூழ்நிலை பாருங்க, உலகத்துல என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு நாடுகள்லேருந்து ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. நீ பெரிய பெரிய நாடுகள் வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாடுகளில் எப்படின்னா வேலைக்கு வாங்க சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் காலியாக இது மாதிரி கண்டிப்பாக போய் உங்க பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக அவர் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சரிங்களா? சார் இவ்வளோ பேசுறீங்க, நீங்களா ஏன் சார் நம்ம கம்பெனி போய் படிக்கக்கூடாது, இந்த காலேஜ் படிக்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, எவ்வளோ ரூபாய் செலவாகும்? நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் பேசிக்கணுமா? உங்க பேர் சொல்லுங்க. ராஜகோபால். ஓகே சார், கிட்ட பேசுங்க. ஓகேங்களா? அதற்கான ப்ராசஸ் ரொம்ப எளிது. எஜுகேஷன் டோட்டலி ஃப்ரீ. சரிங்களா? எஜுகேஷன் மட்டும் தான் ஃப்ரீயா? பொதுவாகவே வந்து எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாவே யூஎஸ், யூகே இது அப்படின்னு ஒரு செட் ஆயிடுச்சு மக்கள் மனசு. தரமான எஜுகேஷன் அப்படி கிடையாது. அதாவது ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து ஒவ்வொரு துறையில வந்து ஒவ்வொரு விஷயம் யூஎஸ், யூகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படிப்புங்கிறது வெளிநாட்டு படிப்புகள் ஒரு முடியாத ஒரு விஷயம். அப்படின்னா அப்போ வந்து யாரு போய் படிக்கணும், நிறைய பணம் உள்ளவங்க மட்டும்தான் அந்த நாடுகள் போய் படிக்க முடியும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து யாரு வேணா போய் படிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 2வது பார்த்து நிறைய பேங்க்ஸ் லோன் கிடைக்குது. இது மாதிரி சூழலில் வந்து எதனால வந்து யூஎஸ் போகணும், யூகே போகணும், இதற்கு வந்து மக்கள் அதே ஒரு மெண்டாலிட்டியில் இருக்காங்க. ஒரு சில நாடுகள் இருக்கு, உதாரணமாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி இருக்கு. அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்து உலக தரவரிசையில் 10, 20, 30 இடத்துல இருக்காங்க. 2வது இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இங்கே மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இது மாதிரி கல்வியை சூஸ் பண்ணி ஏன் படிக்கக்கூடாது? 2வது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக சமாதானம். ஏன் சார் நீ அப்படி படிச்சிருக்க கூடாதா? படித்தா உங்க கொள்கைக்கு எதனா இருக்கு வந்துருக்காங்க. இது மாதிரி ஊருக்கு இப்படி படிக்க போகக்கூடாது. எல்லாரும் ஒருத்தர் பேர் போனதுனால வந்து யூஎஸ் சொல்றாங்க. யூஎஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் வேலையை விட்டு எடுக்க போறாங்க. ஆஸ்திரேலியாவில் விக்டோரியாவில் 45 இங்கிலீஷ் வந்து வேலை கிடைக்கும். இது மாதிரி சூழலை எதிர்ப்பு இங்கே போய் படிக்கலாம். ஆனால் படித்து முடித்த பிறகு வேலைங்கிறது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் இன்னைக்கு சூழ்நிலை. அதனால இந்த சூழ்நிலை வந்து ஒரு கரெக்டான ஒரு கல்வியை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இருந்தாலும் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு இருக்காங்க எஜுகேஷன். ஆனால் வந்து இந்த எந்த பப்ளிசிட்டி பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இது மாதிரி கல்வியை போய் படித்தாங்கன்னா எல்லாமே இருக்குது. யூஎஸ் தான் போய் படிக்கணும், யூகே தான் போய் படிக்கணும், ஆஸ்திரேலியா தான் போய் படிக்கணும், ஜெர்மனி தான் போய் படிக்கணும், அப்படி கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? இதை பற்றி விழிப்புணர்வு யாருக்கும் கிடையாது. ஸோ அந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு அவங்க நல்ல ஒரு கன்சல்டன்ட் போய் பார்த்தாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இது மாதிரி கல்வியை வந்து படிக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை, இன்னும் எஜுகேஷன் சரியாக கிடையாது. இத்தனை வந்து யூஎஸ், யூகே, யூரோப் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிறோம். ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து இப்போ யூரோப்பில் வந்து எந்த நாடுகளில் போய் ஒரு மாணவர் படித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அயோத்திக்கு போகணுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் 17ஆம் நூற்றாண்டில் இந்த எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே 650-700 கோர்சஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4 லட்சம் கம்பெனிஸ் இருக்குதுங்க. அங்கே பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஸ்வீடன் எடுத்துக்கணும். ஸ்வீடனில் மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. அதுக்கு 4 லட்சம் கம்பெனிஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா,